ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஎல் மேட்ச் நம்பர் 3 கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேண்டி ஃபால்கான்ஸுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் அதே சேம் கிரவுண்டில் தான் நடக்குது. இதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க, எந்த பிளேயர்ஸ் வந்து கிராண்ட் லீக்கு ரிஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 மேட்சஸில் 14 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 to 169 6 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 170 to 189 5 டைம்ஸ், எபோவ் ஸ்கோர் 190 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150 10 டைம்ஸ் பண்ணுற பட்சத்தில் இங்கே வந்து இது பவுலிங்க்கும் சப்போர்ட் ஆகும். அதாவது நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த விக்கெட் ஃபால்ஸ் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இங்கே நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஎஸ்க்கும் கேஎஃப்எல்லுக்கும் நடந்த மேட்ச்சில் அவங்க வந்து விக்கெட் ஃபால் வந்து பெரிய அளவுக்கு போகலை. ஸோ அவங்க ஈஸியாக சேஸும் பண்ணிட்டாங்க. 17 ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கான அந்த இதுவும் வந்து அந்த இடத்துல வந்து செகண்ட் இன்னிங்ஸில் சரியாக வந்து இல்லாதனால அவங்க ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால விக்கெட் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்பின்னுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அந்த கிரிப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 22 விக்கெட்டும் ஃபேஸர்ஸ் 30 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் விக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனால் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. பெரிய அளவுக்கான ஸ்பின்னர்ஸ்க்கான டேர்ன் வந்து நல்ல வந்து இருந்தால் தான் செகண்ட் இன்னிங்ஸில் தான் கிடைக்கும். அதுவும் பிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். பவர் பிளேல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் இங்கே வந்து சப்போர்ட் ஆகுது. அது போத் இன்னிங்ஸ்லையுமே 14 and 16 விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நடந்த ஹெட் டு ஹெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ்ல வந்து சிஎஸ் தான் வந்து 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்பவும் இந்த டீம்ல வந்து பிளேயர்ஸ் வந்து இவங்க பிலிப்ஸு, எஸ்கான்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கேஎஃப்எல்ல பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் பிளே பண்ணதுல 2 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இதே மேட்ச்ல வந்து தொடரலாம். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்க வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோலயே, அந்த மாதிரி எடுத்துப்பாரு. மேக்ஸிமம் பிளே 11 பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். சிவம் டோனியல், குர்பாஸ், சமர விக்ரமா, கிளென் பிலிப்ஸ், திஷாரா பெரேரா, அப்புறம் எஸ்கான், சமிரா குணரத்னே, துனித் வில்லங்கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பி பெர்னாண்டோ, டஸ்கின் அகமத், மதிஷா பத்திரானா. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளென் பிலிப்ஸ், சதாப் கான்லாம் மேக்ஸிமம் வந்துருவாங்க. குர்பாஸும் மேக்ஸிமம் வந்துருவாங்க. சப்போஸ் ஏதாவது 1 or 2 வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஐசிசி டோர்னமெண்ட் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சு அந்த டயத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2 மேட்சஸ்க்கு அப்புறம் வர்ற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கேண்டி ஃபால்கான்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேனில் தான் போவாங்க. மேபி 1 or 2 சேஞ்சஸ் வந்து இதில் இருந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேஎஃப்எல்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நடக்க போகுது. இந்த மேட்சோடைய சம் ப்ரிவியூ வந்து சேம் கிரவுண்டு தான். இதில் வென்யூ ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே போத்தாவுமே சப்போர்ட்டும் ஆகும். மேக்ஸிமம் பிச் ரிப்போர்ட் வந்து பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இனிஷியலாக அந்த பவர் பிளேக்குள்ளே அந்த ஃபேஸ் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகிறதுனால அந்த பவர் பிளேயில் விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ கண்டினியூஸாக இது வந்து கம்ப்ளீட் பேட்டிங் பிச்சாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பெருசாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த பிச்சில் இருக்குது. சம் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸில் ரெண்டு பக்கமே விக்கெட் போகாமையே விளையாடவும் செஞ்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விக்கெட் வந்து 1 to 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் விழாமலேயே ரன் அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன்ஷிப் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் ஆல்ரவுண்டரில் இருந்து தான் கேப்டன் வைஸ் கேப்டன் லாஸ்ட் மேட்ச் இருந்தாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் டு பேட்ஸ்மேன் வந்து மாறவும் வாய்ப்பு உண்டு, ஆல்ரவுண்டர் டு பவுலரும் மாறவும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மேட்ச் வந்து எந்த மாதிரி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இதில் இப்போ வர இருக்கிறாங்க. மேபி பின்னாடி மாறலாம். இது மாறாமல் இதே இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து
இல்லை கேப்டனோ வைஸ் கேப்டனோ கண்டிப்பாக ஆல்ரவுண்டரில் இருந்து ஒரு இதுக்கு மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பேட்டிங், இப்போ பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பேட்டினுக்கும் ஒன்றும், அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலருக்கு ஒன்றும் மாற ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டருக்கு பேட்டிங் பிச்சாக இருக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னா பேட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது விக்கெட் கீப்பர் பேட்டராக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி. ஸோ மாற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு இதில் மட்டும் ஆல்ரவுண்டர் டு ஆல்ரவுண்டர் ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணி வேணாம் பாருங்கள். அது மேபி ரிஸ்க்காக நடக்கலாம், ஆனால் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துருவாங்க. இந்த இதில் யாரெல்லாம் டபுள் ஆப்ஷன் வச்சுருக்குறாங்களோ அவங்க வந்து பாயிண்ட் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவிசி அளவுக்கு வரலனாலும் ஒரு டாப் 4 பாயிண்ட்ஸ்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பிளேயிங் 11 இருக்கிறாங்க அப்படின்னா இவரெல்லாம் இதில் சில பிளேயர்ஸ் வந்து மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் போன பிறகு அவைலபிளுக்கு வருவாங்க. சிலர் இந்த ஐசிசி டோர்னமெண்ட் முடிச்சு அவங்க ஒரு இதுக்கு செட்டில் ஆன பிறகு தான் இந்த இதுக்கு வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் யார் அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸ் மேக்ஸிமம் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்கான் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரானா எப்படியும் ப்ளே பண்ணிடுவார். இதில் யாரெல்லாம் ஹை பெர்சன்டேஜ் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸ் இருக்கிறாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் அதிகமாக இருக்குது, அசரங்கா இருக்கிறாங்க, பத்திரானா இருக்கிறாங்க. ஸோ 3 பேரும் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால யாராவது ஒருத்தங்க இதில் ஒன்று ஃப்ளாப் ஆவாங்க, இல்லை கம்மியான பாயிண்ட் வந்து இந்த கேட்டகரியில் எடுக்கலாம். ஸோ இப்போ வர இதில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸு, குர்பாஸ், இவங்களுக்கான ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. குர்பாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குர்பாஸ் வந்து இவங்களோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்காரு. ஆனால் வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக எடுத்துருக்கிறாரு, ஒரு 27 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ட்ரீம் டீம் வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவார் மேக்ஸிமம். ஸோ அவர் வர ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. அடுத்து கிளென் பிலிப்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரானா தான் இந்த டீமோடைய டெத் ஓவர் பவுலரு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இவர் வந்து கேப்டன் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான இதை வந்து ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் போனாலும் இவர் தான் டெத் ஓவர் போடுவார். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் பண்ணிடுவார். வென்யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஹெட்டுகட்லேயும் ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு 5 விக்கெட்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. அசரங்கா பொறுத்தவரை அவருக்கு இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகலைன்னா அவர் பேட்டினால் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் போட்டால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ரிஸ்க்காக ஒரு கிராண்ட் லீக்குக்கு போகிறீங்க அப்படின்னா அவரை அந்த இடத்துல லீவ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சதாப் கான் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் குர்பாஸ் எடுத்து வந்துடுவாங்க. பிலிப்ஸ் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது, பத்திரானா வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். சமீரா இல்லைனா நான் இன்னொரு பவுலர் நான் சொல்கிறேன். இவங்க 2 பேரில் ஒருத்தங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஒன்று சமீரா வருவாங்க, அப்படி இல்லைனா இப்போ அடுத்த கேட்டகரியில் நான் ஒருத்தங்களை சொல்கிறேன். அதுவும் சமீரா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்போ அவருடைய இது பார்த்தீங்கன்னா ஓரளவு பண்ணுவார். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 பேருமே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டார்னா இவரை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அவர் பவுலிங் அந்த ஸ்பின் சப்போர்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸ்னா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா மேபி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை இது பண்ணலாம். ஆனால் இந்த 2 பேரில் நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கும்போது ஒருத்தங்களை மட்டும் எடுங்க. இவர் இப்போ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகலை, ஃபாஸ்ட்டுக்கு தான் அந்த பிச் அதிகமாக சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஓவரும் போட்டுருவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் மேத்யூஸ் எடுங்க. ரிஸ்க்காக நீங்கள் எடுக்கும் போது இவரை இந்த துனித் வல்லைக்கு இவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பவுலிங் பண்ணால் எடுங்க. டஸ்கின் அகமது வந்து பொதுவாக செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுவார். ஆனால் இந்த வென்யூ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேயில் வந்து நல்ல பவுலிங் சப்போர்ட் ஆகுனால இவர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே போட்டுருவார். பத்திரானா தான் டெத் ஓவர் போடுவாங்க. ஸோ விக்கெட் இவர் வந்து ட்ரீம் டீம் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக 2 to 3 பேர் உள்ளே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. மேத்யூஸை வந்து எடுத்துக்கோங்க. இவர் வந்து பவுலிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா
லீவ் பண்ணிக்கோங்க. ஆனால் இவரும் ட்ரீம் டீம் சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமர விக்ரமா தான். இவருடைய பெர்சன்டேஜ் பாருங்கள், மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. அப்படின்னா டாப்பில் அவர் டாப் ஆர்டர் இறங்காமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 டவுன் தான் இறங்குவார். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஹெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வென்யூவில் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இப்போ டாப் ஆர்டரில் வந்து அந்த சிவோன் டேனியல்னு ஒருத்தர் தான் இறங்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அவரை லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் சமர விக்ரமாவை ட்ரை பண்ணலாம். சண்டிமல் சமர விக்ரமாவில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். சண்டிமல் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, நம்ம சொல்லியிருந்தோம் மென்ஷன் பண்ணி. ஸோ அவரை வந்து நீங்கள் அந்த டீம் வின் ஆகும்போது வேணால் ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இவர் தான் அந்த டேனியல் சமர விக்ரமால ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் சமர விக்ரமாவே ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த ஷனாக்கா குணரத்னையில் நம்ம லாஸ்ட் மேட்ச் ஷனாக்காவை சொல்லியிருந்தோம். இப்போ அவர் பெர்சன்டேஜ் வென்யூ இது எல்லாமே ஏறிடுச்சு. இவர் இந்த வென்யூ கேப்டமான பவுலர் தான். நல்ல பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ணுவார். 4 to 3 ஓவர்ஸ் போட்டுருவார். ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரீம் டீம் வேணால் வரலாம். ஆனால் இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. ஏன்னா இவர் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். அதுக்கான எபிலிட்டி இவருக்கு இருக்குது. இங்கே 9 மேட்ச் விளையாண்டு ஒரு 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னிங்ஸ் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டுகளில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லோ பர்சன்ட்ல இருக்காரு. ஸோ லோ பர்சன்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் கிராண்ட் லீக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஸ்மால் லீக்குக்கு ட்ரை பண்ணுங்க. சேஃபாக எடுக்கணும்னா ஷனாக்காவை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எம் உஸ்னைன் அடுத்து சமீரா, இந்த 2 பேரில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. ஒருத்தங்க வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக ஒருத்தங்க லீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சமர விக்ரமாக்கு கொடுங்க. இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. நீங்கள் கிராண்ட் லீக் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் கூட இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஷனாக்கா பொதுவாக வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு மேபி வரலாம். அப்படி இவர் வரலன்னா அந்த இடத்துல அசராங்கா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். அடுத்து சண்டிமல் சமர விக்ரமா அதே மாதிரி குர்பாஸ், இந்த 3 விக்கெட் கீப்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி லீவ் பண்ணுறதா இருந்தால் சண்டிமல்ல கூட நீங்கள் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு மேட்ச் வந்து லீவ் பண்ணி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உஸ்னைன் சமீரால ஒருத்தங்க. இந்த பெரேராலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் அவருடைய பெர்சன்டேஜும் லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே 18 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. விக்கெட்டு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ரன் பண்ணி பேட் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. ஸோ மேபி ட்ரீம் டீம் வரலாம். இவரெலாம் இந்த கிராண்ட் லீக்குக்கு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அதே மாதிரி இந்த டைம் ஃப்ளெச்சர் கே மெண்டிஸில் ஃப்ளெச்சரை ட்ரை பண்ணுங்கள். இவர் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரில் ஒருத்தங்களை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கேட்டகரியில் ஃப்ளெச்சர் தான் அதிகமான ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. பெரேராவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்குக்கு. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே லோ கேட்டகரியில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர். இவர் இல்லைன்னா குர்பாஸ், இந்த 2 பேரில் ஒருத்தங்களில் தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா குர்பாஸ் வந்தால் மேக்ஸிமம் இவரை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதில் ஒரு ட்ரம்ப் பிக்கு. இந்த பி ஃபெர்னாண்டோங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ இவர் மேக்ஸிமம் லோ பர்சன்டேஜில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க இந்த டீம் பண்ணுறாங்கன்னா இவரை ட்ரம்ப் பிக்காக இந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. அடுத்து இதில் மேக்ஸிமம் இந்த இவர் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். இவங்க வந்து பண்ணிடுவாங்க, பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முகமது ஹாரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் மேக்ஸிமம் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்க்காக அவரை ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இதில் மேத்யூஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்து பாருங்கள். குர்பாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கிளென் பிலிப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு சிவிசி கொடுங்க. அவர் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. பவுலிங்கும் ஓரளவு போடுவார் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா. அது மாதிரி பத்திரானா வந்து போத் இன்னிங்ஸும் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அசரங்காவை பொறுத்தவரை அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் போடுறாருன்னா முக்கியத்துவமாக இருப்பார். சதாப் கானுக்கு வேணால் ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் சமர விக்ரமாக்கு வந்து ஒரே ஒரு இதில் விசி வரைக்கும்
ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மேட்ச் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குர்பாஸ் வர வாய்ப்பு இருக்குது, சமர விக்ரமா வர வாய்ப்பு இருக்குது. சண்டிமலை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இந்த குணரத்னே வந்து ட்ரம்ப் பிக்கு, அவரை வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கு ஒரு வீசி கொடுத்து பாருங்கள். ஏன் அப்படின்னா அவரால் பேட்டிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும், டபுள் ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஷனாக்கா பொறுத்தவரை ஹை ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த வென்யூவை பொறுத்தவரை நல்ல ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ட்ரீம் டீமுக்கு அது எப்படியாவது வந்துருவார். இது கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச்சுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா இந்த ஃப்ளெச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு இதில் கேப்டன் எல்லாம் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அவர் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பும் இந்த மேட்ச்சில் இருக்குது. பேட்டிங்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு வீசி அளவுக்காவது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த பி ஃபெர்னாண்டோ இவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லையுமே சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்க் பிக்கு, ஆனால் கண்டிப்பாக நல்லா அதுக்கான வேல்யூபிள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து டீமில் எடுங்க. இல்லை 1 down 2 downல வர பேட்ஸ்மேனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக பிடிக்கிற டீமுக்கு மெயினாக அதை ட்ரை பண்ணியும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50% கீழே கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேரை ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேட்டகரி வைஸில் ஒரு 3 கேட்டகரி வைஸில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக், நம்ம சொன்ன டிஃபரன்ஷியல் பிக்கை ஒவ்வொரு இதில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பிளேயர், பெரிய பிளேயர் ஃப்ளாப் ஆகிற இடத்துல அவர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு டெலிகிராமில் நம்ம வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து சில மேட்சஸ்க்கு வந்து இப்போ இனிமேல் தொடக்க போகிறோம். அதில் சேனல் மெம்பர் மட்டும்தான் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனல்ஸில் உள்ளவங்க அதில் யாராவது வின்ட்டாக நம்ம பொசிஷன் கொடுப்போம். ஸ்மால் லீக் இப்போ வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ஸ்மால் லீக் மட்டும் பண்ணுவாங்க. இதே மெம்பர்ஸ் கூட அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சேனல்ஸ் மெம்பர்ஸ் இடையே அந்த ப்ரைஸ் மணியும் போகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த சீரீஸ் வந்து போக போக நம்மளுக்கு எந்த பிளேயர் கரெக்டாக எந்த இடத்துக்கு வருவாங்க, ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ம அந்த பிளேயிங் 11 கரெக்டாக அவங்க எல்லாரும் அவைலபிளாக இருக்கும் போது நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.